Hey guys, welcome to my channel. நான் உங்க எஃப்எக்ஸ் சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட 5RS அக்கவுண்டோட ஃபேஸ் 2 ஓட அக்கவுண்ட் ஹிஸ்டரியை தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 6 மந்த்தாக ட்ராவல் பண்ண அக்கௌண்ட். ஸோ ரொம்ப நாளாக இந்த அக்கௌண்ட்டை வந்து ஜஸ்ட் ஆக்டிவ்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 0.01 லாட்டை மட்டும் போட்டு ஆக்டிவ்ல வச்சுக்கிட்டே இருந்தோம். ஃபைனலி இந்த ஜனவரி மந்த் தான் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணி இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லாவே ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியல. நம்மளுக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கிறனால நம்மளால ட்ரேடை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த அக்கௌண்ட் வந்து கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஜனவரி மந்த் ஸ்டார்டிங் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து $99,000 இருந்துச்சு. அதாவது $1,00,000 அக்கௌண்ட் $1,000 லாஸ் ஆகி 99,000 இருந்துச்சு. இந்த ஜனவரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் நம்ம வந்து $6,000 வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். அதாவது நமக்கு அந்த $1,000 லாஸ் ஆனது பிளஸ் அது போக 5% ப்ராஃபிட் டோட்டலா நம்ம ஒரு வாரத்துல இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? சோ இந்த அக்கௌண்ட்ல நம்ம டோட்டலா எவ்வளவு ட்ரேட் எடுத்திருக்கோம், இந்த அக்கௌண்டோட சக்சஸ் ரேட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியல, உங்க கார்டு வந்து அக்செப்ட் ஆகல அப்படின்னா நாங்க கிரிப்டோ பேமெண்ட் மூலமா பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு சின்ன சர்வீஸ் சார்ஜும் நாங்க வாங்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஃபண்டிங் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும், எந்த கம்பெனியா இருந்தாலும் நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீனே இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோக்கு வந்த கமெண்ட்டுக்கு ஒரு சின்னதா ஒரு ரீப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 2 கமெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுல முதல் கமெண்ட் பாத்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வந்து லக்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட கிராஃபை பாருங்க, கண்டினியூஸா நீங்க வந்து லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் வந்து ஓகேன்னு சொல்லி அதில் முடிச்சிட்டேன் அந்த கமெண்ட்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டுக்கு மேல எப்படி பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் பண்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா என்னோட ஃபேஸ் 2 சார்ட்டை பாருங்க, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க. சோ இங்க நீங்க போட்டிருக்க லக்கு எனக்கு அங்க நடந்துருந்துச்சு, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு தொடர்ந்து லாஸ் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லக்ல பாஸ் பண்றது அப்படின்னா லக்ல கிராஃப் வந்து ஒரே சார்ட்ல டக்குன்னு மேல போயிருக்கும் பாத்தீங்களா, அப்படி போயிருக்கணும். அப்படி இங்க போகல. அப்படி போயிருந்தாலுமே அந்த ட்ரேட் நான் நல்ல ட்ரேடா எடுத்திருந்து எனக்கு வந்து பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது லக்கு கிடையாது, அது என்னோட ட்ரேடிங் நாலேஜ். ஓகேங்களா? இதை தான் நான் சொல்லுவேன். சோ இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நிறைய லாஸ் ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாமே என்ன லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? இங்க லக்ல பாஸ் பண்ற யாருக்குமே வந்து ஒன்னு போல லாசஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? சோ ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா எங்களோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்லி ட்ரைலிங் கான்செப்ட். ஓகேங்களா? இங்க வந்து டார்கெட் அப்படிங்கிறது ஒன்னு பிக்ஸடாவே கிடையாது. ஓகேங்களா? இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து 2வது கமெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளே, இந்த சார்ட்டை பாக்குறத விட எங்களோட 2வது ஃபேஸ் இந்த வீடியோல உள்ள சார்ட்டை பாருங்க, அது ஆக்சுவலி லக்ல பாஸ் பண்ணது தான், அதை நானே சொல்லிடுவேன். சோ இப்போ இந்த சார்ட் வந்து லக்ல பாஸ் பண்ணது கிடையாது, ப்ராப்பரா ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ணது. ஓகேங்களா? ஓகே, இப்போ 2வது கமெண்ட் எடுத்து வரலாம். சோ 2வது கமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 6.5K இன் ஒன் ட்ரேட், ஒரே ட்ரேட்ல உங்களுக்கு வந்து 6.5K உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. உங்களோட ரிஸ்க் வந்து 0.5%, $1,000 அக்கௌண்ட், நாட் ஷோயிங் குட் கன்சிஸ்டன்சி ப்ரோ. அதாவது இது வந்து அவர் சொன்னதான் இவரும் சொல்லியிருக்காரு. சோ இவர் வந்து இன்னொன்னு எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2 ரேஷியோ அண்ட் 3 ரேஷியோ. ஓகேங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது நீங்க 1:2 1:3 அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கிறத வந்து ஒரு நல்ல ரிவார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது நல்ல ரிவார்டு தான், நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா அதுக்காக மிச்ச ஸ்ட்ராட்டஜியை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இட் கன்சிடர் as ஹெவி ரிஸ்க் ஆர் ஃப்ளூக்ல பாஸ் ஆகுறது அப்படிங்கிறது அது வேற. ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ளூக்ல பாஸ் ஆகுறதுன்னு நினைச்சீங்கன்னா நான் ஃபேஸ் 2 பாஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் நான் லைவ் அக்கௌண்ட் வந்து லைவ் அக்கௌண்ட்ல ஒரு பே அவுட் வரைக்குமே நான் எடுத்துட்டேன். ஸோ அப்போ எனக்கு அவ்வளோ ஃப்ளூக் எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதுக்கப்புறம் லைவ் இவ்வளோ ஃப்ளூக் நடந்துக்குன்னா நான் வந்து ஒரு அதிசய பிறவி அப்படிங்கிறதே நான் வந்து ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹெவி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஹெவி ரிஸ்க் அப்படிங்கிறது இங்க எங்கேயுமே எனக்கு வரல. ஓகேங்களா? சோ நீங்க எல்லா ரிஸ்கையும் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 400 500, அதாவது 1/2% ரிஸ்க்ல தான் நமக்கு வந்து எல்லா ட்ரேடுமே இருக்கும். ஒரு சில ட்ரேட் மட்டும், இப்போ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா லாஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் தான் ஸ்லிப்பேஜ்.
ஃபண்டிங் கம்பெனில இப்ப இருக்கிற ப்ராப்ளமே இதுதான். ஸ்லிப்பேஜ் வந்து சில ட்ரேடுக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. மிச்சபடி என்னோட எல்லா ட்ரேடையும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ட்ரேடுமே உங்களுக்கு ஹெவி ரிஸ்க் நம்ம எடுத்திருக்கவே மாட்டோம். எல்லாமே நீங்க கம்ப்ளீட் ட்ரேடே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ட்ரேடே இல்ல. ஓகேங்களா, டோட்டலா இவ்வளவு ட்ரேட் தான். இதுக்கு மேல ஓப்பனா என்னால காட்டவும் முடியாது. சோ இவ்வளோ ட்ரேட்ல ஒரு ட்ரேட் மட்டும் தான் எனக்கு 1% லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, நார்மலா நம்ம 1% வைப்போம். ஸ்லிப்பேஜுக்காக தான் இப்போ 0.5% வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஹை ரிஸ்க் இங்க நாங்க எங்கேயுமே எடுக்கல. எல்லாமே ப்ராப்பரா பண்ண அக்கௌண்ட் தான் இந்த ஃபேஸ் 1 அக்கௌண்ட். ஓகேங்களா, சோ ரொம்ப பேச வேண்டாம். ஃபேஸ் 1 அக்கௌண்ட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ ஃபேஸ் 1 அக்கௌண்ட் வந்து எங்களோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராப்பரா பாஸ் பண்ண அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட ஃப்ளூக்குன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி எங்களோட ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்லி ட்ரைலிங் கான்செப்ட். ஓகேங்களா, அதனால தான் இந்த மாதிரி ப்ராஃபிட்லாம் வந்தது. சோ இந்த ரெண்டு ட்ரேட்ல மட்டும் ப்ராஃபிட் அதிகமா வர்றதுக்கான காரணமும் அதுதான். நாங்க வந்து ட்ரைலிங் கான்செப்ட்ல கொண்டு போறோம். ஃபிக்ஸடா எங்களுக்கு 1:2 அப்படிங்கிறது கிடையாது. சோ நான் இப்ப 0.5% $500 ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு $1000 நிக்க போறது கிடையாது. நாங்க ட்ரைலிங்ல கொண்டு போறதுனால ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் ஃபுல்லாவே எங்களால பிடிக்க முடியும். அதுதான் எங்களோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பெஸ்ட் மெத்தட் நாங்க சொல்றதே மெயினா எங்களுக்கு வந்து அதுதான். ஓகேங்களா, சோ இந்த ட்ரேட் இத்தனைக்கும் வந்து குவாண்டிட்டி பாருங்க 10-9 கம்மியான லாட்ல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுருக்கோம். ஓகேங்களா, இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் எடுத்ததே எனக்கு மறந்து போச்சு. சோ இப்போ நான் இதை பார்க்கும்போது எனக்கே தெரியுது. சோ குவாண்டிட்டி அப்படிங்கிறது 10-9 தான் எடுத்திருக்கேன். நார்மலா மிச்ச எல்லா குவாண்டிட்டியும் பாருங்க எல்லாமே 35 எடுத்திருக்கும். ஓகேங்களா, சோ இது எல்லாமே 35 எடுத்துட்டு இங்க வந்து 10 எடுத்துக்கும். ஆவரேஜா நம்ம எடுக்கிறதே வந்து 10 தான். இந்த 35ங்கிறது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியா வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, சோ அதனால இங்க எல்லாமே வந்து 35 நம்ம எடுத்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் அகைன் இந்த ட்ரேட் எடுக்கும்போது 9 நார்மலா $1,00,000 அக்கௌண்ட்டுக்கு 10 லாட் அண்ட் 9 லாட் வரைக்கும் நாங்க வந்து எடுப்போம். சோ அதைத்தான் நம்ம வந்து இங்க எடுத்துருக்கோம். சோ இங்க வந்து நம்ம ப்ராப்பரா ரிஸ்க ஹேண்டில் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து ரீச் பண்ணிருக்கோம். அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இப்போ என்னோட லக்குக்கு நான் வரேன். ஓகேங்களா, அதாவது என்னோட ஃபேஸ் 2 அக்கௌண்ட். ஓகேங்களா, சோ இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ஃபேஸ் 2க்கான வீடியோ தான். ரொம்ப நம்ம வந்து ஃபேஸ் 1 பத்தி பேசிட்டோம், பரவாயில்ல. இப்போ நம்ம ஃபேஸ் 2 கண்டினியூ பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்ல எனக்கு என்ன லக்கு அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து நிறைய லாசஸ் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, சோ இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா May 7. ஓகேங்களா, சோ அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு வந்து மே மாசம் கரெக்டா 3ஆம் தேதியோ ஏதோ வந்து எனக்கு வந்து பாஸ் பண்ணி கையில கிடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் வந்து நான் வந்து மே மாசம் 7ஆம் தேதி வந்து நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அக்கௌண்ட் வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணல, கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அதனால 7ஆம் தேதியில இருந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து லாஸ் தான். இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ கண்டினியூஸ் லாஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய ட்ரேடை வந்து நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்னால ட்ரேடை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதனால இங்க வந்து நிறைய ட்ரேடை வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, அது வந்து என்னோட தப்பு தான். ஓகேங்களா, ஸோ ட்ரேடிங் என்னோட ஸ்ட்ராட்டஜியோட தப்பு கிடையாது. என்னோட ஸ்ட்ராட்டஜில இந்த இடத்துல நிறைய ப்ராஃபிட் கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்லி என்னோட அக்கௌண்ட் வந்து எந்த லெவலுக்கு போயிருச்சு அப்படின்னா 92. ஓகேங்களா, 92 அண்ட் இன்னுமே கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே பரவாயில்ல. ஸோ 92 அதாவது $8,000 8% கிட்ட எனக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு. இன்னும் 2% தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு நான் வந்து ரெக்கவர் பண்ணி எந்த லெவல் வரைக்கும் நான் கொண்டு வந்தேன்னா என்னோட பிரேக் ஈவன் வரைக்கும் நான் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு லாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் ட்ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து 48 அண்ட் லாஸ் ஆன ட்ரேட் ரொம்ப அதிகம் 96 ட்ரேட். ஓகேங்களா, இந்த 96ங்கிறது வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆனது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 8 மாசமா நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஆக்டிவ்ல வைக்கணுங்கிறதுக்காக 0.01 லாட்டை போட்டு 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 கொண்டு வந்திருக்கேன். அதனாலயும் இந்த ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமா காட்டும். அண்ட் அதே மாதிரி 0.01ல போட்டு க்ளோஸ் பண்ண எல்லா ட்ரேடுமே லாஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணிருப்பேன். சோ அப்படிங்கும்போது ஜஸ்ட் போட்டுட்டு உடனே க்ளோஸ் பண்ணிருப்பேன். சோ அது லாஸ்ட்ல தான் இருக்கும். சோ அப்படிங்கும்போது இந்த லாஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாயிரும். ஓகேங்களா, சோ இந்த ரிசல்ட் வந்து டோட்டலா வந்து நம்மளுக்கு நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜிக்கான ரிசல்ட் மட்டும் கிடையாது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ல எனக்கு கிடைச்ச ஒரு லக்கு. ஓகேங்களா, இது வந்து பியூரா சொல்லணும்னா இது வந்து கம்ப்ளீட்லி எனக்கு கிடைச்ச லக்கு. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது வந்து 5 இயர்ஸ்ல இருந்து நடந்துச்சா இல்லைன்னா நான் யூஸ் பண்ற காப்பி ட்ரேடிங், அதாவது நான் வந்து காப்பி ட்ரேடிங்காக இந்த அக்கௌண்ட்டை வந்து என்னோட ட்ரேடர்ஸ் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா, நான் வந்து கம்ப்ளீட்லி காப்பி ட்ரேடிங் என்னோட லைவ் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரேட் பண்ணுவேன். அதை இதுக்கு வந்து நான் வந்து காப்பி தான் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா, சோ அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து ஒன்னு 5 இயர்ஸோட மிஸ்டேக்காவும் இருக்கலாம், இல்லன்னா என்னோட காப்பி ட்ரேடிங் அப்ளிகேஷன் அதாவது ட்ரேடர்ஸ் கனெக்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அவங்களோட மிஸ்டேக்காவும் இருக்கலாம். இந்த ரெண்டுல யாரோட மிஸ்டேக்கோ எனக்கு லக்காவும் எனக்கு ஒரு பெஸ்ட்டாவும் அமைஞ்சிச்சு. அது என்னதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுல ஃபுல்லா நான் கொடுத்துக்கிறேன். 100 பேஜ் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து என்னென்ன கரன்சிலாம் ட்ரேட் பண்றோம்னா யூரோ யூஎஸ்டி, AUD USD, AUD ஜேப் இது மட்டும் தான் நம்ம வந்து மெயினா ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா, சோ அது போக நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம்னா சும்மா நம்ம வந்து லாட் வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்காக சும்மா போட்டு ஆர்டரா இருக்கும். இதெல்லாம் விட்டுறலாம். ஓகேங்களா, எங்க வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா
எனக்கு அடிச்ச லக் எங்க வந்துச்சு அப்படின்னா இந்த GBP USD. ஓகேங்களா, GBP USDல நம்ம ட்ரேட் வந்து பண்றதே கிடையாது. ஓகேங்களா, ஆனா GBP USDல எனக்கு ட்ரேடு வந்து விழுந்துருச்சு. இது எனக்கு இன்னுமே தெரியல 5RS பண்ண மிஸ்டேக்கா இல்லைன்னா ட்ரேடர்ஸ் கனெக்ட் பண்ண மிஸ்டேக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த GBP USDல உள்ள எந்த ட்ரேடுமே நான் வந்து எடுக்கல. ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் GBP USDல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. 510, 400 சம்திங், அதுக்கப்புறம் 900 அண்ட் 1000 மைனஸும் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய இது மைனஸ் இந்த மாதிரி நிறைய மைனஸும் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2100 வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து இது வந்து 2100. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாவது பேஜ் நான் போறேன். இப்போ இங்க பாருங்க, இதுல பாத்தீங்களா GBP USD கம்ப்ளீட்டா எனக்கு வந்து டக்குன்னு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து நான் எடுத்த ட்ரேடே கிடையாது. ஓகேங்களா, நான் எடுத்த ட்ரேட் வந்து இந்த கீழே உள்ளதுதான். இந்த லாஸ் கண்டினியூஸா நிறைய லாஸ் வந்திருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நான் நிறைய நல்ல ட்ரேட வந்து மிஸ் பண்ணிட்டேன். இது மந்த் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த். ஓகேங்களா, மே மந்த்ல இருந்து ஜூன் மந்த் வரைக்குமே நம்ம கண்டினியூஸா லாஸ் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜூன்ல ஸ்டார்டிங். ஓகேங்களா, ஜூன் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல தான் இந்த ட்ரேட் ஜூன் 11ல வந்து இந்த ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. GBP USD நான் வந்து எடுக்கல. ஸோ இதுல இருந்து கிடைச்ச எந்த ப்ராஃபிட்டுமே என்னோட ப்ராஃபிட் கிடையாது. ஓகேங்களா, ஆனா அது எனக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டா வந்துச்சு. இதுதான் ஆக்சுவலி எனக்கு நடந்த லக். ஓகேங்களா, இந்த லக்ல என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து ஃபுல்லா க்ரோ ஆகி அக்கௌண்ட் ப்ராஃபிட் பாருங்க 1,07,200 வரைக்கும் போயிருக்கு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரன்னிங்ல ட்ரேட் இருந்துச்சுன்னா இந்த அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகாது. ஓகேங்களா, சோ இப்போ இங்க வந்து எல்லா ட்ரேடும் எனக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, நான் இங்கேயே பாஸ் பண்ணிருப்பேன். இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லா ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணாம அது வந்து ரன்னிங்ல இருந்துருக்கு. நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த காப்பி ட்ரேடிங்ல கம்ப்ளீட்டா கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். நான் வந்து லைவ் சார்ட்டை நான் பார்க்கவே மாட்டேன். இந்த அக்கௌண்ட்டை நான் லாகின் கூட நான் பண்ணி வைக்க மாட்டேன். ஓகேங்களா, சோ இதுல வந்து நான் கன்சிடரே பண்ண, நான் செக் பண்ணவே செய்யல. அதுக்கப்புறம் அதே ஃப்ளோல ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதுவும் இந்த GBP USDல போட்ட ட்ரேட் தான். கண்டினியூஸா எடுத்த ப்ராஃபிட்டை அப்படி லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு 8% லாஸ்ல இருந்துச்சு. அது வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னா அகைன் லாஸ் பண்ணி $1,00,000 ஆல்மோஸ்ட் எனக்கு அந்த 8% ரெக்கவர் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா, சோ எனக்கு ஒரு லாஸ் ஆகிற அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன்ல கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இந்த ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் வந்த லாஸும் அவங்க தான் பண்ணாங்க அண்ட் ப்ராஃபிட்டும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு இன்னும் தெரியல 5RS வந்து என்ன ஃபெயில் பண்ண வைக்கிறதுக்காக போட்ட என்ட்ரியா இல்லைன்னா ட்ரேடர்ஸ் கனெக்ட்ல வந்து தெரியாம வேற யாரோட ட்ரேடோ எனக்கு காப்பி ஆச்சா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஓகேங்களா, சோ பரவாயில்ல, நான் இன்னுமே ஆக்சுவலி ட்ரேடர்ஸ் கனெக்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. மேபி 5RSல இருந்து கூட போட்டிருக்கலாம், அது எனக்கு பெனிஃபிட்டா கூட நடந்திருக்கலாம். ஓகேங்களா, சோ இப்போ கம்ப்ளீட்லி எனக்கு வந்து இங்க ஃபுல்லா மொமெண்டம் கொடுத்து எனக்கு கீழே வந்து இந்த $1,00,000 அண்ட் சம்திங் அது கிட்ட வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் இந்த இடத்துல வச்சு நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு GBP USD ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு. இது என்ன GBP USD நம்ம போடவே இல்லைன்னு சொல்லி உள்ள வந்து பார்க்கும்போது எனக்கு அப்பவும் ட்ரேட் ரன்னிங்ல இருந்துச்சு. அவ்வளோ ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் மாத்திட்டேன். இப்போ வந்து 5RSல வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டை லைவ் சாட்ல சொல்லி நான் மாத்திட்டேன். மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேடுமே விழல. சோ மேபி அது ட்ரேடர்ஸ் கனெக்டோட ஃபால்ட்டா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை. ஓகேங்களா, சோ ஜூலை இது வரைக்குமே அவங்க ட்ரேட் தான். ஓகேங்களா, சோ இந்த ஜூன், ஜூலை 3 அண்ட் இதுக்கு அப்புறமும் கூட அவங்க வந்து ட்ரேட் எடுத்திருந்தாங்க. இவ்வளவு தூரம் வந்து ஃபுல்லா நான் ட்ரேடே பண்ணல. சோ ஃபுல்லா அந்த ட்ரேட்ஸ் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. நான் ஆனா அது பார்க்கல. ஓகேங்களா, நான் அக்கௌண்ட் பெருசா நான் மானிட்டர் பண்ண மாட்டேன். அது காப்பி ட்ரேடிங்ல வைக்கிறனால சோ அதனால இது எதுவுமே பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ஜூலை 10க்கு மேல இந்த ரேஞ்சில தான் நான் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஓகேங்களா, சோ இதுக்கப்புறம் வந்து எல்லா ட்ரேடுமே சும்மா அக்கௌண்ட் ஆக்டிவ் பண்றதுக்காக நான் வந்து நிறைய ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் சில மந்த்ல வந்து நான் வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் என்னால ட்ரேட வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா உட்கார்ந்து என்னால ட்ரேட் எடுக்கவே முடியல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட வெப்சைட்டும் இந்த டைம்ல தான் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சோ அதனால அந்த ஒர்க் எல்லாம் எனக்கு வந்து போய்கிட்டு இருந்ததுனால நான் வந்து இதை ஃபுல்லா என்னால பார்க்கவே முடியல. நிறைய நல்ல நல்ல ட்ரேடெல்லாம் மிஸ் பண்ணதுனால நான் இதை அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் சும்மா 0.01ல தான் இங்க நிறைய ட்ரேட் வந்து 0.01ல தான் இருக்கும். அதனால தான் சார்ட்ல வந்து பெரிய மூமெண்டமே இல்ல. ஓகேங்களா, பெருசா ப்ராஃபிட்டோ பெருசா லாஸோ ஆயிருந்தா அந்த சார்ட் வந்து கொஞ்சம் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கும். சோ இங்க வந்து எதுக்கு மொமெண்டமே இல்லைன்னா இது எல்லாமே 0.01ல வச்சு எடுத்த என்ட்ரி தான். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஜனவரி 3ஆம் தேதி தான் இந்த அக்கௌண்ட்டை கரெக்டா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, அதாவது நம்மளோட கோல்டன் ஸ்ட்ராட்டஜி வச்சு கரெக்டா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இந்த ஜனவரி 3ல இருந்தா. ஓகேங்களா, சோ இப்போ இதுல ரிசல்ட் பாத்தீங்கன்னா தெரியும். ஜனவரி அண்ட் இது வந்து நம்மளுக்கு ஜூனா. ஓகே ஃபைன், அண்ட் நம்ம வந்து 1வது இதுக்கு போயிடலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி பாருங்க, ஜனவரியில நம்ம 3ஆம் தேதி இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்தா நம்மளோட ட்ரேட் ஆக்சுவல் ட்ரேடே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன ரிஸ்க் எடுத்திருந்தோம்னா 3/4% ரிஸ்க் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, அதாவது ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா $750 வந்து எனக்கு லாஸ் ஆகும்.
ஸோ அந்த கான்செப்ட்ல இந்த ட்ரேட் வந்து நான் எடுத்திருந்தேன். இங்கேயும் எக்ஸ்ட்ரா சின்னதாக லாஸ் ஆயிருக்கு, அது வந்து ஸ்ப்ரெட். இங்கேயும் சின்னதாக லாஸ் ஆயிருக்கு, இது வந்து ஸ்லிப்பேஜ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சமாக ஸ்லிப்பேஜ் அடிச்சிருக்கு, நல்லா கம்மியாக லாஸ் ஆயிருக்கு, இல்லைனா நிறைய லாஸ் டைம் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்போ நம்ம இங்கே வந்து எவ்வளோ ரிஸ்க் வச்சிருந்திருக்கோம்? 3/4% ரிஸ்க் வச்சிருக்கோம். ஜனவரி 3ல இருந்தா நம்ம ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5 ட்ரேட்ல இந்த அக்கௌண்ட் வந்து பாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 6%. ஏன்னா இந்த ஜனவரி 3ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 99,000 இருந்துச்சு. ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து எவ்வளோ லாஸ்ல இருந்துச்சுன்னா $1000 லாஸ்ல இருந்துச்சு. $5000 நான் ப்ராஃபிட் எடுக்கணும். 5000 பிளஸ் இது ஒரு 1000 சேர்த்து $6000. அதாவது 6% நான் ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த ப்ராஃபிட்டை நான் இந்த ஒரு 5 ட்ரேட்ல கவர் பண்ணேன். ஸோ இந்த அக்கௌண்ட் எனக்கு லக்கில் சர்வே ஆன அக்கௌண்ட். ஆனால் லக்கில் பாஸ் பண்ண அக்கௌண்ட் கிடையாது. ஏன்னா இங்க இருந்து நம்ம வந்து ப்ராப்பரா ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்க இதை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் இந்த அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பாஸ் ஆகி நமக்கு லைவ் அக்கௌண்ட்டுக்கே போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 792, அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட்லயே $3277 வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 4.5% கிட்ட எனக்கு இந்த ட்ரேட்ல மட்டும் எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 2 ட்ரேட்லையும் ப்ராஃபிட். ஓகேங்களா? 8ஆம் தேதி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அது வந்து க்ளோஸ் பண்ண ட்ரேடா? ஓகே. 8ஆம் தேதி, ஆமா, இது வந்து 8ஆம் தேதி எடுத்து 8ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிருக்கோம். அதுல ஒரு ப்ராஃபிட். இது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1:2 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் தேதி எடுத்த ட்ரேட் அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு வந்து ஒரு $2000 கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து நமக்கு வந்து ஒரு 3% கிட்ட நமக்கு வந்து இங்கேயும் ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து தான் நம்ம வந்து ப்ராப்பரா ட்ரேடை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த அக்கௌண்ட் நம்ம கையில இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட லக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட லக்கான அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் கீழே நீங்க தாராளமா லக் அக்கௌண்ட் சொல்லி நீங்க போட்டுக்கோங்க. ஸோ அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ட்ரேட் எல்லாமே ரொம்ப அதிகம். இவ்வளவு ட்ரேட்லாம் நம்ம வந்து எடுக்க மாட்டோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 8 மாசமா இந்த அக்கௌண்ட் வந்து டிராவல்ல இருந்திருக்கு. ஓகேங்களா? எப்படின்னா நமக்கு மே மாசம் ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட் டிசம்பர் வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டை நான் ஆக்டிவ்லயே வச்சிருந்திருக்கிறேன். டிசம்பர்ல இருந்து நான் ஜனவரியில ஒரு 5 நாள்ல நான் வந்து, அதாவது ஒரே வாரத்துல இந்த அக்கௌண்ட்டை வந்து பாஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்க ரிசல்ட் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட phase 1 அக்கௌண்டோட அக்கௌண்ட் ஹிஸ்டரி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வீடியோல இந்த phase 2 அக்கௌண்ட் வந்து நான் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நான் வந்து 5RS அக்கௌண்ட் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதுக்கான ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துறேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைவ் அக்கௌண்ட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஃபண்டிங் அக்கௌண்ட்லாம் நீங்களும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.